மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா காவேரி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காவேரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிவின் பேச்சு கேட்டுட்டு நிவின் வீட்டில் இருக்காங்க. இன்னும் 2 நாளில் வீடு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கொடுத்த வாக்குனால குமரன் சொன்னதுனால நிவின் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி நிவினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் யாரையுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நிவின் ஏற்கனவே உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பாரு. அதனால தான் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வீடு ரெடியாச்சான்னு பார்க்க போகிறப்ப அங்கே இன்னும் பெயிண்ட் அடிக்க ஆள் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. நாங்களே அடிச்சுக்கணும் சார், எங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனரும் ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ நடுவில் ஒரு கார் அவர் மோதுற மாதிரி நிற்கும். அது யார் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜயோட கார். விஜய் பார்த்தீங்கன்னா இறங்கி குமரன் கிட்ட இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன பேசணும் கொஞ்சம் சொன்னால் புரியாதா, திரும்ப திரும்ப ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அந்த மாதிரி குமரன் கேட்பாங்க. நான் உரிமையாக தான் ஒரு அண்ணன் நினச்சி நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நானே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கேன், என்னால் தான் காவேரி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன இதில் ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் ஏன் இப்படி புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட குமரன் பேசுவார். அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவார், இந்த மாதிரி காவேரி நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் கான்ட்ராக்ட் போட்டதெல்லாம் தப்பு தான், அதுக்கப்புறம் காவேரி நான் ரொம்பவே உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், காவேரி இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அப்புறம் எதுக்கு எங்கள் எல்லாருமே அப்படியே பேகை தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சொன்னீங்க, அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எப்படி சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு குமரன் கேட்பாரு. உடனே விஜய் குமரன் கிட்ட நான் பண்ணது அந்த விஷயத்தில் தான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், நான் காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணணும், ஒரு பெரிய இடத்துல போஸ்ட்டில் உட்கார வைக்கணும்னு நினச்சிதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அது நீங்கள் எல்லாரும் கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி காவேரி என்கிட்ட பிரிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே குமரன் சொல்கிறாங்க, அன்றைக்கி காவேரிக்கு ஆக்சிடென்ட் அனுப்பியும் இதே காரணம் தான் சொல்கிறீங்க, இப்போயும் இதே காரணம் தான் சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் கூட யாராவது இப்படி விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்பாரு. அதுதான் நான் முழுக்க முழுக்க காவேரி பொண்டாட்டி, அவளுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், கல்யாண நாள் அன்னைக்கு அவளை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு, மற்ற எதையுமே நான் யோசிக்கல, அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு விஜய் குமரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் குமரன் எனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியலைங்க, எனக்கு குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் என் கூட பொறுமையாக பேசினதே பெரிய விஷயம், இருந்தாலும் என்னால் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, திரும்ப திரும்ப என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதுக்கு மேலே நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா நல்லது குமரன், இல்லைண்ணா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காரில் கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் வீட்டுக்கு போயிட்டு வீடு இந்த மாதிரி நம்ம தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும், அதுக்கப்புறம் நான் விஜயை வர வழியில் பார்த்தேங்கிற விஷயத்தையும் கங்கா கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிட்டு எனக்கே விஜய் பேசுனதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்பவே குழப்பமாக இருக்குது கங்கா, நம்ம ஏதோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, அவர் பேசுனதெல்லாம் பார்த்தா கான்ட்ராக்ட் மட்டும்தான் அவர் பண்ண தப்பு, மற்றபடி அவர் நடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அவரும் அந்த மாதிரி தான் பேசினார், ஆனால் நம்ம அவர் தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், நானும் அன்னைக்கு நடந்தது நம்ம வீட்டு பொண்ணு இப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் நானும் போய் அரைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு குமரன் அன்னைக்கு பண்ணதை நினச்சி இன்னைக்கு ஃபீல் பண்ணி கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கங்காவும் நம்மளும் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கி தாங்க இருக்கணும், நம்ம அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தாலும் இந்த நிலைமையில பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நம்ம பேசி பார்க்கலாம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வீடு காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பொறுமையாக அம்மா நல்ல மூடில் இருக்கப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா உட்காந்து வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உன் ஆஃபீஸில் வேலை இருந்தால் சொல்லு, என் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும், நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நிவின் பார்த்தீங்கன்னா என்ன காவேரி வேலைக்கு போகலாங்கிற பிளானில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. ஏன் அவசரப்படுற, நீ விஜய் கூட சேர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது, அதனால் நீ பொறுமையாக இரு, அவசரப்படாத, உங்கள் அம்மா கிட்ட வேணால் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நான் எங்கள் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன், இனிமேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கலாம், என் வாழ்க்கையில் எல்லாமே அதுவாக தான் நடந்துட்டுருக்கு, நான் விருப்பப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேது, அதனால் அதுபடி போகட்டும், அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா விஷயத்தில் விஜய் என்ன முடிவெடுக்கிறான்னு நான் கடைசியாக தெரிஞ்சுக்கணும், வெண்ணிலா ஃபுல்லாக குணமாகி அந்த விஷயத்தில் விஜய் என்ன முடிவெடுக்கிறாரு, அப்போதைக்கு நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமான என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதுக்கப்புறம் என்னோட முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவினும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் நிவின் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா காவேரி ஏதோ அவசரப்பட்டு விஷயத்துக்கு பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் சரி வராது, நம்ம விஜய்கிட்ட
பேசிடலான்னு சொல்லிட்டு நிவீன் வந்து விஜய் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஆச்சரியம், என்ன நிவீன் நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் நேரில் பேசணும்னு சொல்லிட்டு நிவீன் வந்து சொல்கிறாரு. எதை பற்றி ஏன்ட்ட என்ன பேசணும், ஏன் நீங்கள் பண்ண விஷயம்லாம் பத்தாதா, இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. ஏங்க உங்கள் நல்லதுக்கு தாங்க அதை பேசணும்னு சொல்கிறேன், காவேரியோட ஃபேமிலி எல்லாம் இப்போ என் வீட்டில் தான் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும், குமரன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அந்த விஷயமா பற்றி பேசுதான், காவேரி விஷயமா பற்றி பேசுதான் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிவீன் வந்து சொன்னோன்னே விஜயும் வந்து நிவீனை வந்து நேரில் வந்து மீட் பண்ணுறாரு. நிவின் வந்து விஜய்கிட்ட இந்த மாதிரி காவேரியும் உங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் அவங்க அம்மா சைடையும் அவங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மா அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டனால இனிமேலும் அவங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி வந்து உங்களை நினச்சிக்கிட்டே உங்களை பிரிஞ்சு அங்கேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு வேலையும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவின் வந்து விஜய்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து தெளிவாக சொன்ன மாதிரி காவேரி கிட்ட இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒரு விஷயமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து லைஃப் லாங் நீங்கள் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்ன மாதிரி ஏன் காவேரி கிட்ட சொல்லாமல் அவங்கள ஃபுல்லாகவே ஒரு குழப்பத்திலே வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு நான் கல்யாண நாள் அன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ண நினச்சதாகவும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் எல்லா விஷயத்தையும் நிவின் கிட்ட விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நிவின்க்கு வந்து எல்லா விஷயமும் புரிய வருது. எனக்கும் காவேரி வந்து உங்கள் கூட சேரணும்னு ஆசை தான், ஆனால் இந்த மாதிரி நடந்தனால எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாரும் கூட கொஞ்சம் சரியானமே காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்கள சரி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு தான் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அது எனக்கும் தெரியுங்க, நானும் வந்து தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரியோட ஃபேமிலியோட தான் காவேரி என் கூட கூட்டிகிட்டு வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கதா நிவின் கிட்ட வந்து சொல்லுவார். உடனே நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சூட்டோடு சூடாக பேசிடுங்க, பேசி இப்பயே சரி பண்ணி காவேரி அவங்க கூட சேர வழியை பாருங்கள். இது வந்து நாளாக நாளாக அவங்களோட முடிவும் மாறும், காவேரியோட வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து எப்போ குணமாகறாங்களோ அதுக்கப்புறம் வெண்ணிலா எப்படி நடந்துக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் காவேரி வந்து அவங்க முடிவை சொல்கிறதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிவின் வந்து காவேரி விஜயும் சேரத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நிவின் மூலியமாக தான் விஜயும் காவேரியும் கண்டிப்பாக சேர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து நிவினை விட்டு காவேரி வந்து போனாலும் கூட காவேரி லைஃப் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நிவின் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்காரு. காவேரியோட வாழ்க்கை சரியாகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் நிவின் வந்திருக்காரு. அதனால தான் நிவின் வந்து விஜய்கிட்டையும் போய் பேசி காவேரியை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் சேர்றதுக்காக நிவின் வந்து யார்கிட்ட வேணாலும் பேசுகிறதுக்கும் ரெடியாக வந்து இருக்காரு. ஆனால் யமுனா பார்த்தீங்கன்னா நிவினும் காவேரியும் பேசினதையே வந்து ஒரு மாதிரி வந்து குழப்பத்தோட ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதை பார்த்தா சாரதாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. இந்த மாதிரிலாம் ஏன் அவள் பார்க்குறா, ஏற்கனவே காவேரி வந்து மனசு நொந்திருக்கா, இவ பண்ணுறதுலேயே அவள் இன்னும் கொஞ்சம் மனசு நொந்துருவான்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லி இந்த மாதிரி சாரதா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிவின் மூலயமா எப்படி வந்து காவேரி விஜயம் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.